தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர்தான் வைகை புயல் வடிவேலு. நடிகர் வடிவேலு சில வருடங்களாக தமிழ் திரையுலகில் இருந்து விலகி இருந்த நிலையில் நாய் சேகர் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் ரீ என்ட்ரி கொடுத்தார். இதையடுத்து பல படங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் பகத் பாசில் நடிப்பில் வெளியான மாரிசன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். நடிகர் வடிவேலு என்னதான் திரைத்துறையில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தாலும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது வடிவேலு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவதால் மூத்த நடிகர்களை மதிப்பதில்லை என்றும், காமெடி படங்களில் நடிக்க கூப்பிட்டால் நடிக்க மாட்டேன் என்று கூறுவதாகவும் பல இயக்குநர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். இந்நிலையில் வடிவேலு ஒரு நாள் காலை வாரி விடுவான் என்று நடிகர் கவுண்டமணி கூறியதாக இயக்குனர் வி சேகர் தெரிவித்த கருத்து வைரலாகி வருகிறது. வடிவேலு அடிக்கடி காலில் வருவார். அப்போது கவுண்டமணி ஒரு நாள் சொன்னாராம், ஒருத்தன் வந்ததும் காலில் விழுகிறான் என்றால் சரி பரவாயில்லை, ஆனால் வடிவேலு காலையில் மாலையில் என காலில் விழுந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் பாரு, நீ வடிவேலு உன்னை காலை வாரி விடத்தான் போகிறான், இவனெல்லாம் நடிக்கிறான், நாங்கள்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடிக்கிறோம், ஆனால் வடிவேலு நிஜ வாழ்க்கையிலும் நடிக்கிறான் என்று கிண்டல் அடிப்பாராம் கவுண்டமணி. ஒரு நாள் வடிவேலு கார் வாங்கி வந்து, என்னை அண்ணா புது கார் வாங்கியிருக்கேன், வண்டியில் ஏறுங்க பூஜை போடுங்க என்றான். வண்டியில் ஏறினதும் வடிவேலு கவுண்டமணி கார் நிற்கும் இடத்தில் போய் அங்கே கார் இடிக்கிற மாதிரி போயிட்டான். அதை பார்த்த கவுண்டமணி டிரைவர் அவர்கிட்ட போய் சொல்லி இருக்கிறாரு. அப்போ கவுண்டமணி அண்ணே என்ன சேகர் அண்ணே, நான் சொன்னது சரியாக நடந்துச்சா, பட்டாதான் உனக்கெல்லாம் புரியும் என்று சொல்லி விட்டு சென்றார். வடிவேலு நல்ல பெரிய நடிகராக வந்தார். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினார். ஆனால் பழைய ஆட்களை கண்டுகொள்ளவில்லை. காலமாரி போச்சு திரைப்படத்தில் வினு சக்கரவர்த்தி அவரது மகன் கதாபாத்திரத்தில் கவுண்டமணியும் வடிவேலுவும் தான் நடிப்பதாக இருந்தது. இந்த தகவலை வி சேகர் தெரிவித்திருந்தார். அது வைரலாகி வருகிறது. நன்றி, வணக்கம்.